குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குருசாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரு சண்டால யோகம். வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு நாளாவது இந்த குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது வந்துடணும். ஏன்னா எப்பேற்பட்ட கஷ்டம், எப்பேற்பட்ட கடன், எப்பேற்பட்ட மன உளைச்சல், திருமண தடை, எல்லாத்துலயும் பிரச்சனை. இப்படி இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே படார்னு எல்லாம் தீர்ந்துடும். திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை பெரிய பாதாளத்திலிருந்து ஒரு பசுமையான இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட உணர்வை கொடுக்கக்கூடியது, அப்பேற்பட்ட அரிதிலும் அரிதான ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் குரு சண்டால யோகம். இப்ப உங்களோட ராசிக்கு குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த குரு சண்டால யோகத்தால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதாவது சனி கெட்டு போனாலும் சரி, குரு கெட்டு போனாலும் சரி, ராகு கெட்டு போனாலும் சரி, கேது கெட்டு போனாலும் சரி, குரு சண்டால யோகம் இருந்துருச்சு அப்படின்னா கெட்டவங்களும் நல்லது செய்வாங்க. நமக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சவங்க கூட மனம் திருந்தி வருவான். அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்குது. மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவானோட பயிற்சி. குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போறார். 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வரார். அப்ப குருவால ராகு பார்க்கப்படுறார். இதுதான் குரு சண்டால யோகம். பல பேர் சொல்லுவாங்க குரு ராகு சேர்ந்து இருந்தாதான் குரு சண்டால யோகம்னு. அப்படி கிடையாது. குரு ராகு சேர்ந்து இருந்தாலும் குரு சண்டால யோகம், ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம். இந்த குரு சண்டால யோகம் மே மாசம் 18ஆம் தேதியிலிருந்து உங்களோட ராசிக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து விடுவான் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இப்பதான் நீங்கி இருக்கு. அதாவது சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில இருந்து 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகி போயிருக்காரு. இந்த நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போறார். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போறார். குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 5வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப தன பஞ்சமாதிபதி அப்படிங்கிறவரு 8ஆம் இடத்துக்கு போறார். குரு அமர்ந்த இடம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு இடம் கிடையாது. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிட்டாரு, அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா காசு பணம் நமக்கு கொஞ்சம் புரளாது அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு இருக்கிற இடத்தால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5வது வீட்டுல இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது. அப்ப நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முன்னோர்கள் வழிபாடு, மகான்களோட ஜீவசமாதி வழிபாடு, இதையெல்லாம் முறையா நாம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நற்பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும். மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமா குரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படணும், நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் உனக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப குரு நின்ற இடம் அப்படிங்கிறது எப்பவுமே பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில குரு பகவான் தன்னோட இருக்கிற இடத்துல இருந்து எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாட்டியும் பார்க்கிற இடத்தால உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது செய்வாரு. அந்த வகையில குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டை பார்க்கிறார், ராசிக்கு 2வது வீட்டை பார்க்கிறார், ராசிக்கு 4வது வீட்டை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இந்த விரைய வீட்டை குரு பார்க்கிறார் 12ஆம் இடத்தை அப்படிங்கும் போது வீட்டுல சுப செய்திகள் அப்படிங்கிறத நிறைய கொண்டு வருவார். நீங்க அப்படியே கடந்த காலகட்டத்தை கொஞ்சம் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சொந்த பந்தத்துல பெரிய அளவுல நல்ல காரியம் அப்படிங்கறது நடந்ததை விட துக்க காரியம் அப்படிங்கிறது தான் நிறைய நடந்திருக்கும். நம்ம நல்லதுக்கு போய் மொய் முறை செஞ்சு ரொம்ப நாளாகி போச்சு, ஆனா நிறைய துக்க காரியத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பீட பூஜை அப்படியே இருக்கு, எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதம் இருக்கு அப்படிங்கிற நிலைமை மாறும். குலதெய்வமே வீட்டுக்கு வரலையோ அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். வீடே ஒரு மாதிரி ஒரு எதிர்மறை ஆற்றல்களால நிறைஞ்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனிமே அது இருக்காது, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப குரு பார்வை அப்படிங்கிறது 12க்கும் கிடைக்குது, 2க்கும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அற்புத யோகம் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுதுன்னா சுப விரய செலவுகள் செய்ய வைப்பார். இந்த நேரத்துல 5ல சனியும் இருக்கிறதால வீட்டுல கெட்டி மேல சத்தம் அப்படிங்கிறது கேட்கும். பிள்ளை பிறப்பு நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு புது வரவு வீட்டுக்கு வரும். இல்ல சில பேருக்கு மருமக வீட்டுக்கு வருவாங்க, மருமகன் வீட்டுக்கு வருவான். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கே கூட திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலாம். இப்படி புது உறுப்பினர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது வீட்டுக்கு கிடைக்கும். அந்த வகையில திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய செலவுகள் அப்படிங்கறது சுப விரய செலவுகளா குரு கொடுப்பாரு.
அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வீக சொத்தை நாம பாகம் பிரிச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் சனி 5ல் இருக்காரு இல்லையா, அப்ப அதை நாம பாகம் போடணும்னா நமக்கு தனியா பத்திரம் போடணும். அதுக்கு நாம 10 ரூபா செலவு பண்ணி ஆகணும். இப்ப கூட்டு பட்டாவில் இருக்கிறத தனிப்பட்டாவை பிரிச்சு உங்க பேர்ல எழுதிக்கலாம். நல்ல நேரம். அது மாதிரி பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னா பிரிச்சு வச்சுக்கிட்டு அதை எங்கேயோ கொடுத்துட்டோ இல்ல வச்சுக்கிட்டோ இல்ல அதுல ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விட்டு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது செய்யலாம். சில பேருக்கு பூர்வீக சொத்து ஊர்ல கிடக்கு, நான் என்ன பண்ண போறேன், நான் தான் இனிமே டவுனோட செட்டில் ஆகிவிட்டேன், இனிமே அதை என்ன பண்றது அப்படின்னு அந்த பூர்வீகத்தை எதையோ கொஞ்சம் ஒரு பாகத்தை வித்துவிட்டோம் இல்ல முழுசா வித்துவிட்டோம். டவுன்ல நாம வேலை செய்யற இடத்துல குடியிருக்கிற இடத்துல ஒரு வீட்டை கிட்ட வாங்குவோம், ஒரு மனையை வாங்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மேல 10 ரூபா காசு போட்டு சுப விரய செலவுகள் செய்யலாம். அது மாதிரி சில பேருக்கு பிள்ளைகளுக்கு திருமண வயதாயிடுச்சு, ஒரு நகை நட்டு வாங்குவோம், சீர்சனத்தை சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற ரீதியில சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத இந்த 12ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். மறுபக்கம் நீங்க கடன் வாங்கணுமா, செலவு வருங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு கேள்வி இருக்கும். ஏன்னா சுப விரயமா இருந்தாலும் அதை பண்றதுக்கு 10 ரூபா காசு வேணும்ல, காசு இல்லாம சுப விரயம் எங்கேருந்து பண்றது, கடன் கூடியாதான் ஆகணும், என்ன பண்றது ஜோசியருங்கிற கேள்வி இருக்கும். எதனால இதை நம்ம சொல்றோம்னா, தனஸ்தானத்திலையும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுது. ராசிக்கு 2வது வீடு அப்படிங்கிற தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப விரயத்துக்கு தகுந்த வரவு அப்படிங்கிறது வரும். செலவுக்கு தக்க வரவு, வரவுக்கு தக்க செலவு அப்படிங்கிறது சரிசமமா ஓடும். 10 ரூபா மிச்சம் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா நாம அதை ஏதாவது மூலதனமா தான் மிச்சம் பிடிச்சி வைக்க முடியும். கையில காசா வச்சிருந்தோம்னா கரைஞ்சு போவோம். அப்ப 10 ரூபா காசு வர்ற இடத்துல ஒரு இடம் வாங்க, நகை நட்டு வாங்க, மண்ணு மனை வாங்கி போடுங்க, கொள்ளைகள்ல வாங்கி போடுங்க, இந்த மாதிரியான ஒரு முதலீடு அப்படிங்கிறத நாம உருவாக்கி வச்சுக்கணும். காசா இருந்தா செலவு வரதான் செய்யும், அதை மாற்ற முடியாது. அது மாதிரி கொடுத்த வாக்க காப்பாத்திருவீங்க. கடன் வாங்கி இருந்தது அப்படின்னா அதை தூக்கி கிடாச்சிருவீங்க. சொன்ன டேட்ல இந்தப்பா நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கூட்டு தொழில இருந்து சில பேர் விலகி தனித்து தொழில் தொடங்கலாம். அந்த யோகம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி சில பேருக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற யோசனை வரும். பெண் பிள்ளைகள் ருதுவாக கூடிய சடங்கு நடக்கும். பெண் பிள்ளைகளுக்கு திருமண வரன் பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும். குடும்ப விருத்தி அப்படிங்கிறது உண்டு. யாரோ ஒரு உறுப்பினர் சேர்க்கை குடும்பத்துக்கு இருக்கு. அது மகனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்துல பேர பிள்ளைங்க பிறக்கலாம். புது உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கறதே குடும்பத்துல இருக்கு. மாதிரி 4ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இது ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி நடக்குது. அடுத்த 4 நாள்ல ராகு கேது பெயர்ச்சி, சர்ப்ப கிரகங்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. ராகு ராசிக்கு 4வது வீட்டுக்கு அர்த்தாஷ்டம ராகுவா வராரு. அது ரொம்ப மோசமான ஒரு இடம். அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிறவரு தாயாருக்கு தொந்தரவு கொடுத்துருவாரு, தாயாரை காலி கூட பண்ணி விட்டுருவாரு சில பேருக்கு. ஆனா இப்ப நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு போறாரு. ராகு மேல குருவோட பார்வை விழுந்துருச்சு அப்படிங்கறதால தாயாருக்கு வந்த கண்டம் அப்படிங்கிறது விலகிருச்சு. ஒரு பெரும் கண்டம் உங்களை விட்டு நீங்கிருச்சு அப்படின்னு தான் விருச்சிக ராசிக்காரர்கள் நினைச்சுக்கணும். தலைக்கு தலைப்பையோட போச்சுரா அப்படிமா இல்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்ப 4ஆம் இடத்துல தாயாருக்கு ஒரு வைத்திய செலவு, ஒரு ஆபரேஷன் பண்ணணும், 2 லட்சம் வேணும், 1.5 லட்சம் வேணுங்கிறது கூட ஒரு 500 ரூபாய்க்கு மருந்து மாத்திரையோட சரியாகி போயிடுது. அந்த வகையில நன்மைகள் அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கேதுவும் பயிற்சி ஆகிறாரு. ராகு 4வது வீட்டுக்கு வர்ற அதே நேரத்துல கேது 10ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 10ல ஒரு பாவி இருக்கணும். கேது 10க்கு போயிட்டார். அப்படிங்கிறப்ப தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தொழிலால நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. 10 ரூபா வருமானம் வருதா, 10 ரூபா உறுதியா இருக்கு. அப்ப புது முயற்சிகள் மட்டும் நாம செய்ய வேண்டாம். என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதை அப்படி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கணும். புதுசா முதலீடு போடுறதோ, இல்ல கடையை மாத்துறதோ, தொழிலை மாத்துறதோ, 4 பேரை வேலைக்கு சேர்க்கறதோ, இருக்கவங்களை எடுக்கிறதோ, இல்ல ஒரு கூட்டாளியை சேர்க்கறதோ, இல்ல கூட்ட விட்டு வெளியே வர்றதோ, இந்த மாதிரி வேலைகள் எதுவும் வேண்டாம். என்ன செய்யறீங்களோ அப்படியே ஓட்டிக்கிட்டு இருங்க. பெருங்கண்டம் வந்துச்சு, ஆனா அது படிப்படியா அதுவாவே உடஞ்சு போச்சு. அந்த வகையில நமக்கு 10 ரூபா வரவு வரும். அதை வச்சு சுப விரய செலவுகள் செய்வோம். மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். குடும்பத்திலையும் ஒரு விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். அந்த வகையில அஷ்டமத்திலேயே குரு இருந்தாலும் அவரோட பார்வையால அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சியா இந்த குரு பயிற்சி இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.